வணக்கம். இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, கடைசி பாகம், பாகம் 4, தியாகம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 2. எதிர்பாராத சந்திப்பு. முகத்தில் ஏதோ நிழல் படிவது போன்ற உணர்வு தோன்ற ஒட்டியிருந்த கண்ணிமைகளை பிரித்தெடுத்தாள் ஆம்பல். ஒரு கணம் தான் எங்கிருக்கிறோம் என்று எண்ணியவளின் பார்வை மனித உருவிற்கு மாறியிருந்த அவளின் உடல் மேல் படிந்தது. தலையை ஒரு புறமாய் திருப்பியவளுக்கு ஒரு பெரிய மரத்தின் கீழ் இருப்பது விளங்க, கடைசியாக ஒரு பெரிய கருடன் அவளை தூக்கி சென்றது நினைவுக்கு வந்தது. குழப்பத்துடன் மெல்ல அவள் படுத்திருந்த வைக்கோலிலிருந்து பாதி எழுந்து அமர்ந்தவளின் பார்வை அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த ஒரு வலிய ஆணின் மேல் விழுந்தது. அந்த சணத்தில் அனிச்சை செயலாய் அவளது உடல் பயத்தில் சிலிர்த்தது. யாரென்று யோசிப்பதற்கு ஆம்பலுக்கு அவசியமே இருக்கவில்லை. அவளை இரையாக்கிக் கொள்ள தூக்கி வந்த அதே கருடன்தான் அவளின் எதிரே சாவதானமாக நின்று கொண்டு அவளை எடை போட்டுக் கொண்டிருந்தான். பின் ஏன் என்னை இன்னமும் உண்ணவில்லை? ஒருவேளை நான் விழித்திருந்தால்தான் என்னை உண்ண முடியுமா? கண்களில் பயம் பளபளக்க அவனை பார்த்தாள். சில எட்டுக்கள் அவளை நோக்கி அவன் எடுக்க, அவளது அனைத்து நாடிகளும் அடங்கி ஒடுங்கி அமர்ந்தபடியே மேலும் சில அடிகள் பின்னோக்கி நகர்ந்தாள் ஆம்பல். அவளின் பயத்தை படித்தவன் போல பல அடிகள் பின்னால் நகர்ந்துவிட்டு எந்த வார்த்தையும் கூறாமல் அவளின் முன்னே இறந்த ஒரு சிறு பறவையையும் சில மீன்களையும் தூக்கி வீசினான் அவன். தன் முன்னே வந்து விழுந்தவைகளை குனிந்து ஒரு முழு வினாடி பார்த்தவள் நிமிர்ந்து திண்ணமாய் தன் முன்னே நின்று கொண்டிருந்த அந்த பறவையை சந்தேகமாய் பார்த்தாள். உன் என்று அதிகாரமாய் கட்டளையிட்டான் அவன். ஏன் என்னை உண்ணாமல் என்னை உண்ணச் சொல்கிறான்? ஒருவேளை நான் மெலிந்திருப்பதால் என்னை நன்றாக சாப்பிட வைத்த பின் சாப்பிடலாம் என்ற திட்டமோ? எதுவாயிருந்தால் என்ன, இந்த நிலையில் இங்கிருந்து தப்பிப்பது என்பது நடவாத காரியம். அதுவுமின்றி உண்ணப்படுவது நிச்சயம். நன்றாக உண்டுவிட்டே சாவோமே, எதற்காக பசியோடு இறக்க வேண்டும் என்ற முடிவுடன் தன் முன்னே கிடந்த உணவை ரசித்து ருசித்து உண்ணத் தொடங்கினாள் ஆம்பல். எந்தவித சுணக்கமும் இன்றி உணவை உண்டு கொண்டிருந்தவளின் மீது பதிந்த பார்வையை கருடன் அகற்றவே இல்லை. அவளின் ஒவ்வொரு அசைவையும் ஒருவித ஆச்சரியத்தோடும் குறும்போடும் பார்த்து கொண்டிருந்தான் அவன். கண்களை திறந்தவுடன் அவளின் முகத்தில் தோன்றிய குழப்பம், பின் தன்னை கண்டவுடன் தெரிந்த அபரிவிதமான பயம், உணவை கண்டதும் அவள் முகத்தில் தோன்றிய சந்தேகம், பின் வேறு வழியின்றி விரக்தியுடன் உண்ணத் தொடங்கியது. உண்ண உண்ண அவளின் முகத்தில் தோன்றிய சந்தோஷம், திருப்தி என்று அந்த சில கணங்களுக்குள் அத்தனை பாவங்களும் மிகைப்படுத்தப்பட்டு அவளின் ஒளிவிடும் தங்க முகத்தில் தாண்டவமாடின. நவரசங்களின் நர்த்தனங்களை கண்டவனின் இதழில் மெல்லிய குறுநகை ஒன்று படர்ந்தது. வயிறு முட்ட உண்டு முடித்த பின்தான் ஆம்பல் தலையை நிமிர்த்தியதே. நிமிர்ந்தவளின் பார்வை உணவு கொடுத்து தனக்கு பசி தீர்த்தவனும் தன்னை வேட்டையாட காத்து கொண்டிருந்தவனுமாகிய கருடனின் மேல் நிலைத்தது. புருவங்கள் சுருங்க, எதற்காக என்னை பார்த்து சிரிக்கிறாய் என்றாள் நேரடியாக. அவளின் கேள்விக்கு பதிலளிக்காமல் அவனின் பார்வை அவள் உண்டு மீந்திருந்த உணவின் மீது விழுந்தது. கொடுத்த உணவில் பறவையை மட்டும்தான் உண்டிருந்தாள். அந்த மீன்களை அவள் தொட்டுக்கூட பார்க்கவில்லை. ஒற்றை புருவம் கேள்வியாய் ஏற, உனக்கு மீன் பிடிக்காதா? ஏதோ அதுதான் அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விவரம் போல. மூக்கை சுருக்கியபடி, எனக்கு மீன் பிடிக்காது. வேறு உணவே இல்லை என்றால்தான் நான் மீன் சாப்பிடுவேன். இப்பொழுதுதான் ஒரு முழு பறவையே சாப்பிட்டு விட்டேனே, அதனால்தான் மீனை சாப்பிடவில்லை என்று தனது காரண காரியங்களை விளக்கமாக விளக்கினாள். சாவதானமாய் கூறி முடித்த பின் தான் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பது சட்டென்று நினைவு வர, ஏன் அதையும் உண்ண வேண்டுமா என்று கேட்டவளின் கண்கள் அவளையும் மீறி ஒருவித தயக்கத்துடன் அந்த மீன்களின் மீது விழுந்து ஒருவித மன்றாடலுடன் அவனின் மீது திரும்பின. நீ எதை உண்ண வேண்டும் உண்ண வேண்டாம் என்று முடிவெடுப்பது உன் விருப்பம். இதற்கு ஏன் என்னிடம் அனுமதி கோருகிறாய்? இடுப்பில் ஒரு கை கொடுத்தபடி அருகிருந்த ஒரு கல்லில் சாய்ந்தபடி கேட்டான் அவன். சாகப்போகிறோம் என்பது முடிவாகிவிட்டது. பின் ஏன் மனதில் கேள்வியுடன் சாக வேண்டும்? கேட்டுவிட வேண்டியதுதான் என்று எண்ணி, எனக்கு உணவளித்ததன் காரணம் என்னை உண்ணுவதற்காகத்தானே என்று கேட்டாள். அவளின் கேள்வியை கேட்ட அவனின் கண்கள் ஒரு கணம் வியப்பில் விரிந்தன. மறுகணம் கடகடவென்று சிரிக்கத் தொடங்கினான். உன்னை உண்பதற்கு இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்றான். ஓ, அப்படியானால் நீங்கள் என்னை உண்ணப்போவதில்லையா? அவளின் கண்களில் மின்னி மறைந்த மகிழ்ச்சி மின்னலையும் அவன் கவனிக்கத் தவறவில்லை. அவளின் வார்த்தைகளில் ஏறியிருந்த மரியாதையையும் அவன் கவனிக்கத் தவறவில்லை. அவளின் முகத்தில் தோன்றிய பாவனை அவளை சீண்டி பார்க்க வேண்டும் என்ற ஆவலை அவனுள் கிளறிவிட, லேசாக தொண்டையை செருமியபடி,
தலை சரித்து ஆழ்ந்த சிந்தனையுடன் அவளை பார்த்து, இப்போதைக்கு உன்னை சாப்பிடும் எண்ணம் இல்லை என்றான் தீவிரமான குரலில். நிலவை கண்ட அல்லி போல மலர்ந்த அவளது முகம் அவனது வார்த்தையில் கதிரவனைக் கண்டதைப் போல ஏமாற்றத்துடன் கும்பியது. அப்படியென்றால் என்னை பிறகு உண்பீர்களா? கேட்கும் பொழுதே அவளது குரல் கமறியது. கண்களில் நீர்க்கட்ட எதிரே நின்றவனை பார்த்தாள் ஆம்பல். இன்றேனும் ஒரு நாள் யாருக்காகவேனும் உணவாகத்தானே வேண்டும். இந்த பறவை என்னுடைய பசியை ஆற்றியிருக்கிறது. நல்ல பறவைதான் போல. பட்ட நன்றிக்கடனுக்காக அதனுடைய பசியை தீர்ப்பதில் பாவமில்லை என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு, உங்களிடம் ஒரு உதவி கேட்கலாமா என்றாள் சின்ன குரலில். சொல் என்றான் அவன் சுருக்கமாக. நடுங்கிய கரங்களை ஒன்றுடன் ஒன்றாய் பிணைத்து கொண்டு, என்னை உண்பதற்கு முன் என்னை மயக்கமடைய செய்து விடுங்கள். அதற்கு பின் என்னை நீங்கள் உண்டு பசியாறலாம். பசியின் வலி எனக்கு தெரியும். ஆனால் இதற்கு முன் நான் இறந்ததில்லை என்பதால் இறப்பின் வலி எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. கண்டிப்பாய் பசியின் வலியை விட அதிகமாய்த்தான் இருக்கும். அதனால் எனக்கு வலி என்றால் பயம் என்றால் குரல் நடுங்க. அவளின் நிலை கண்டு மனம் இறங்கப்பட்ட போதும் இது போன்ற குழந்தைத்தனமான பேச்சும் பார்வையும் இனி எங்கு அவன் பார்க்க முடியும் அல்லது கேட்க முடியும்? கிடைக்கும் சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் அவளை மேலும் சிண்டி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனை தூண்டியது. மௌனச் செருப்பில் உடல் குலுங்க, கண்களிலோரம் சிரிப்பு மின்னல் பட்டுத் தெறிக்க, கண்டிப்பாய் என்றான் நிச்சயமான குரலில். கேட்க மறந்துவிட்டேன், உன் பேரென்ன? சற்றே முன் சாய்ந்து அவளின் முகத்தை ஆர்வமாய் பார்த்தபடி கேட்டான் அவன். முயன்று வரவழைத்த புன்னகையுடன் மூக்கை உறிஞ்சியபடி, எனது பெயர் ஆம்பல். நான் தேவநாக குலத்தைச் சேர்ந்தவள் என்றாள் காற்றாகிவிட்ட குரலில். அந்த நிலையிலும் பண்பாடு மறக்காமல், உங்களின் பெயர் என்றாள் இழுத்தபடி. பெயரை தெரிந்து என்ன ஆகப் போகிறது என்று ஒரு பக்கம் மனம் இடித்த போதும் பசியை போக்கியவர் கடவுளுக்கு சமானம் என்று வாதிட்டது அவளது இன்னொரு மனது. என் பெயர் ஆழி. நான் கருடகுலத்தைச் சார்ந்தவன். நெஞ்சை நிமிர்த்தி கர்வத்துடன் கூறினான் அவன். நீ உயிருடன் இருக்கும் பிராணிகளை உண்பது இல்லையா? ஆழியின் கேள்வியில் ஆம்பலின் நீண்ட கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீயும் உன் கணவனும் பேசிக் கொண்டிருந்த போது நான் அருகில் ஒரு மரக்கிளையில் இளைப்பாறிக் கொண்டிருந்தேன் என்றான் லகுவான குரலில். அவர் என் கணவர் அல்ல, திருத்தினாள் ஆம்பல். உன்னை அவருக்கு நிச்சயம் செய்திருக்கிறார்கள் அல்லவா? பின் இரண்டும் ஒன்றுதானே என்றான் கேள்வியுடன். தனது முழு உயரத்திற்குமாய் நிமிர்ந்து அமர்ந்து அவனின் கண்களை நேராக பார்த்து, நான் அவரை மனம் புரியப் போவதில்லை. வெள்ளி நிற கண்கள் இறுதியில் பளபளக்க தீர்மானமான குரலில் கூறினாள். ஏனோ அவளின் அந்த அசைக்க முடியாத உறுதியைக் கண்ட ஆழிக்கு வியப்பாக இருந்தாலும் அவளின் சிறுபிள்ளைத்தனமான பிடிவாதத்தை பார்த்து சிரிப்புதான் வந்தது. அமர்த்த குரலில் சிரித்துவிட்டு, நீ தயாரென்றால் உன்னை மீண்டும் அதே இடத்திலேயே, உன் கணவன் காத்திருக்கும் இடத்திலேயே விட்டுவிடுகிறேன் என்று கூறிவிட்டு அவளை அழைத்துச் செல்ல சில கவனமான அடிகள் அவளை நோக்கி எடுத்து வைத்தான். அவன் கூறிய வார்த்தைகளின் மொழி அறியாதது போல சில வினாடிகள் வெறித்த ஆம்பலுக்கு முதலில் குரலே எழும்பவில்லை. நீங்கள் என்னை சாப்பிடப் போவதில்லையா? அவநம்பிக்கையும் ஆச்சரியமும் போட்டி போட்டன அவளது குரலில். கண்ணிமைகள் படபடவென்று துடிக்க ஆசையும் எதிர்பார்ப்புமாய் அவனை பார்த்து கேட்டவளை மீண்டும் பரிகசிக்க தோன்றாமல், இல்லை என்றான் உறுதியான குரலில். பின் என்று இழுத்தவளுக்கு, உன்னிடம் விளையாடினேன் என்றான் நம்பிக்கை தரும் சிரிப்போடு. வாயை பிளந்தபடி தட்டு தடுமாறி எழுந்தவளுக்கு தன் காதுகளை அவளாலேயே நம்ப முடியவில்லை. அதிர்ச்சியில் அவன் அருகில் சென்றவளின் உடல் தன்னியல்பாக சிலிர்த்து 2 அடி பின்னால் நகர்ந்தாள். இருவரும் பரம எதிரிகள் அல்லவா? பின் ஏன் அவளை அவன் சாப்பிடவில்லை? அப்படியென்றால் அவனுக்கு அவளை சாப்பிடும் எண்ணம் முதலில் இருந்தே இல்லையா? பின் எதற்காக அவளுக்கு உணவு கொடுத்தான்? அவளை காப்பதற்காகவா? காப்பாற்றியதோடு அல்லாமல் மீண்டும் அவளை பத்திரமாக அழைத்துச் செல்கிறேன் என்று வேறு சொல்கிறானே, ஏன்? குழப்பத்தை விளைவித்தவனிடமே நேரடியாக தனது சந்தேகத்தை கேட்டாள். ஏன் என்னை கொல்லவில்லை? எதற்காக என்னை காப்பாற்றுகிறீர்கள்? என்னை கொன்று தின்பதுதானே உங்களின் இயல்பு என்று கேட்டாள் அவனின் காரணம் புரியாமல். கவர்ச்சி புன்னகை முகத்தில் படர தலை சரித்து அவளை பார்த்து, உயிருள்ள சிறு பிராணிகளை வேட்டையாடி உண்பது உன் இயல்பல்லவா? நீ ஏன் அதிசயம் மறுக்கிறாய் என்று அவள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் எதிர்கேள்வி கேட்டான் சவாலாக. நான் ஒருத்து உயிர் வாழ்வதற்கு மற்ற உயிரினங்கள் ஏன் உயிரிழக்க வேண்டும்? அது மட்டுமின்றி உயிருடன் இருக்கும் பிராணிகளை உண்டால்தான் என் வயிற்றை நிரப்ப முடியும் என்ற கட்டாயம் இல்லை அல்லவா? நான் உயிர் வாழ்வதற்கு சிறிது மாமிசம் இருந்தாலே போதும். முகத்தில் திருப்தியுடன் பதிலளித்தாள். முகம் அமைதியில் திளைக்க அவள் கூறிய வார்த்தைகள் ஆழிக்கு அவள் மேல் பிரமிப்பையும் ஒருவித மரியாதையையும் ஏற்படுத்தின. சிறியவள்தான் எனினும் அவளின் உள்ளம் பெரிது. உள்ளார்ந்த புன்னகையை சற்று மறைக்காமல் முகத்தில் காட்டியபடி,
என் செயலை உன் கொள்கைக்கும் மனவுறுதிக்கும் கடவுள் அளிக்கும் பரிசாக நினைத்துக்கொள். இன்னமும் நம்பாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளிடம் செல்வோமா என்றான் மென்மையாக. வாயை திறந்தால் வார்த்தை வருமா என்ற சந்தேகத்தில் தலையை மெல்ல உருட்டினாள் ஆம்பல். அவளை திடுக்கிட செய்து விடாதபடி முடிந்தவரை மென்மையாக அவளை தன் கைகளில் ஏந்தியபடி விண்ணில் பறந்தான் ஆழி. தெளிந்த அந்த குளத்தில் அந்த நிலவின் பிம்பத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஆம்பல். என்றைக்கும் போல் தொடங்கிய அவளது அந்த நாள் என்றுமே மறக்க முடியாத நாளாக மாறும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. இன்றோடு வாழ்வு முடியப் போகிறது என்று மனதில் எண்ணியவளை எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து அவளுக்கு கிடைத்த உதவியை எண்ண அவளுக்கு அந்த வேளையிலும் மயிர்கூச்சறிந்தது. அவளை பத்திரமாக நிலத்தில் இறக்கிவிட்ட பின் பார்த்துக்கொள் என்ற ஒற்றை வார்த்தையோடு அவன் பறந்து சென்றான். திரும்பி வந்தவளை எப்பொழுதும் போல நிதனின் வசைப்பாட்டு வரவேற்றது. இருக்க சொன்ன இடத்திலே இல்லாமல் எங்கு போய்விட்டாய்? அப்படியே போனாலும் நேரத்திற்கு திரும்பி வரத் தெரியாதா என்று அன்றைய நிகழ்வுகளிலிருந்து தொடங்கி முன்னாளில் நடந்த பல கதைகளுக்கும் சேர்த்து மொத்தமாய் காய்ந்தான் நிதன். அவனின் கோபத்திற்கு காரணம் அவள் மீது கொண்ட அக்கறை என்பது தெரிந்ததால் அவனுக்கு மறுப்பேதும் கூறாமல் அமைதியாகவே இருந்தாள். ஏதேனும் சாப்பிட்டாயா என்ற அவனது கேள்விக்கு ஒரு பறவையை சாப்பிட்டேன் என்ற உண்மையை மட்டும் கூறினாலே ஒழிய அதை அவளுக்கு கொடுத்தது அவர்கள் குலத்தின் பரம எதிரியான கருடன் குலத்தை சார்ந்த ஆழி என்ற விவரத்தை ஆம்பல் மூச்சுக்கூட விடவில்லை. அதற்கு மேல் இருவருக்குமே அடுத்தவரிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால் தனது வேலையை பார்க்கச் சென்று விட்டான் நிதன். ஆனால் ஆம்பலுக்குத்தான் எப்பொழுதும் போல இருக்க முடியாமல் மனதில் ஒரு இறுக்கம் கவ்வியது. மனதில் ஏன் இந்த பாரம் என்று யோசனையில் ஆழ்ந்தவளுக்கு திடுமென்று தன் மனதின் புழுக்கத்திற்கான விடை தெல்லென தெரிந்தது. திகைப்புடன், அவருக்கு நான் ஒரு நன்றி கூட கூறவில்லையே, எத்தனை பெரிய தவறு! மனதில் தன்னையே நொந்து கொண்டு அடுத்த முறை அவரை சந்திக்கும் போது கண்டிப்பா என் நன்றியை தெரிவித்தே ஆக வேண்டும் என்று மனதில் உறுதி பூண்டாள். ஆனால் இனி அவரை நான் எப்பொழுது சந்திக்கப் போகிறேன் என்ற கேள்வி மனதில் எழ, எந்த நன்றியையும் மறக்கலாம், செய் நன்றியை எப்படி மறப்பது? எப்படி அவள் அதை மறந்தாள்? அந்த நினைவே அவளை பாடாய்ப்படுத்தியது. உள்ளத்தில் தோன்றிய கலக்கம் உடலையும் வாட்ட வேதனையில் அவள் முகம் வாடியது. அனைத்தும் நலமா? சற்றும் எதிர்பாராத வகையில் மேலிருந்து ஒலித்த ஆழமான ஒரு ஆண்குரல் கேட்டதும் ஆம்பல் பதறி அமர்ந்த இடத்திலிருந்து துள்ளி குதித்தாள். குரல் வந்த திசையை நோக்கி திரும்பிய ஆம்பலின் கண்கள் மனித உருவில் குளத்திற்கு அருகில் இருந்த மரக்கிளையில் சாவகாசமாக அமர்ந்து கொண்டு அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த ஆழியின் மீது நிலைத்தன. ஒற்றை காலை மடித்து மற்றொரு கால் காற்றில் ஆடியபடி அவளை ஒய்யாரமாய் பார்த்து தனது முத்துப்பற்கள் தெரிய சிரித்துக் கொண்டிருந்தான் ஆழி. அவளின் கவனம் தன்மேல் திரும்பிவிட்டது என்று அறிந்தவுடன் ஒரே தாவலில் மரக்கிளையிலிருந்து அவளின் அருகே இருந்த ஒரு பாறையின் மீது குதித்து அவளின் அருகில் வந்து நின்றான். என்னை நீ எதிர்பார்க்கவில்லைதானே? சிரித்தபடி பாறையின் மீது சாய்ந்தபடி அவளை வினவினான். அவனின் அந்த திடீர் வரவில் ஆம்பலின் இதயம் தொண்டைக்கு ஏறி துடித்தது. கண நொடியின் திகைப்பை எச்சரிக்கை உணர்வு ஆட்கொள்ள பரபரவென்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவனின் வலிய கரத்தை பற்றி அருகிருந்த பெரிய பாறையின் பின்னே இழுத்துச் சென்று யார் கண்களுக்கும் புலப்படாதபடி மறைத்தவாறு நின்றாள். அந்த குளிர்ந்த இரவிலும் பயத்திலும் பதற்றத்திலும் வியர்வை அரும்புகள் அவளது நெற்றியில் பூத்தன. இங்கு என்ன செய்கிறீர்கள்? இது எங்களின் இடமென்று உங்களுக்கு தெரியாதா? உங்கள் இடமா? குளம் அனைவருக்கும் பொதுவானது. நான் உங்களின் எல்லைக்குள் வரவில்லையே. அப்பாவியாய் விழிவிரித்து கண்களால் சிரித்தான் அவன். ஆழியின் நகைச்சுவையை ரசிக்கும் நிலையில் ஆம்பல் இல்லை. அவர்கள் இடமோ பொது இடமோ கருடன் ஒன்று அங்கீகரிக்கிறது என்று மட்டும் அவர்களின் இனத்திற்கு தெரிந்தால் ஆபத்து அவனுக்கு மட்டுமல்ல, அவளுக்கும் தான். அவனின் அருகில் நிற்கும் ஒவ்வொரு நொடியும் அவளது இதயத் துடிப்பு பயத்தில் பன்மடங்காய் அதிகரிக்க, இங்கு எதற்காக வந்தீர்கள்? அவசரமாக காரணத்தை கேட்டுவிட்டு அவனை அந்த இடத்தை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்பதில் குறியாக நேரடியாக கேள்விக்கு வந்தாள் ஆம்பல். மனதில் இருந்த அக்கறையை சற்றும் மறைக்காமல், உன்னை விட்டுவிட்டு சென்றபோது அங்கு அவன் உனக்காக காத்திருக்கவில்லை. பத்திரமாக வீடு போய் சேர்ந்தாயோ இல்லையோ என்ற எண்ணம் மனதில் உழன்று கொண்டே இருந்தது. நீ நலமாய் இருக்கிறாய் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளத்தான் இங்கு வந்தேன். வார்த்தைகளுக்கு இணையாக அவனது கண்கள் அவளை உச்சி முதல் உள்ளங்கால் வரை கரிசனத்துடன் ஆராய்ந்தன. முன்பின் தெரியாத பெண்ணாகிய தன்மீது இவ்வளவு கரிசனமா என்று மனம் நெகிழ்ந்த போதும் அதை சற்றும் வார்த்தையில் காட்டாமல் அவனை விரட்டுவதிலேயே குறியாயிருந்தாள் ஆம்பல். அதை தெரிந்து கொள்வதற்கு வரும் நேரமா இது? நான் மட்டும் வெளியில் வராமல் போயிருந்தால், எனக்கு பதிலாக யாரேனும் வந்து உங்களை பார்த்திருந்தால் உங்களின் நிலைமை என்னவாகும் என்று கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கவில்லையா? சரி, இது என் இடம் என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள்? கடுகு பொரிவதைப் போல படபடவென்று பொரிந்தாள் ஆம்பல்.
ஆம்பலின் அந்த அக்கறை கலந்த கோபத்தைக் கண்ட ஆழிக்கு கோபம் வருவதற்கு பதில் சிரிப்புத்தான் வந்தது. வலிமையிலும் சரி, வயதிலும் சரி, அவனுக்கு மிகவும் இளையவள் அவள். இருப்பினும் அவனையே அவள் கோபித்துக் கொள்வதை பார்த்தபோது வாய்விட்டு சிரிக்க வேண்டும் என்றுதான் ஆழிக்கு தோன்றியது. அப்படி செய்தால் அது அவளுக்கு மேலும் எரிச்சலைத்தான் தரும். கோபத்தில் அவளின் முகத்தை பார்ப்பது நன்றாகத்தான் இருக்கும் என்று ஒருபுறம் அவனுக்கு தோன்றிய போதும், மேலும் அவளை சீண்டி விசனப்பட வைக்க வேண்டாம் என்று தோன்றினாலும் கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை ஆழி விடுவதாயில்லை. லகுவாக அந்த பாறையின் மீது சாய்ந்து ஒரு கரத்தினால் தனது கழுத்து வரை நீண்டு வளர்ந்திருந்த கேசத்தை கோதிவிட்டு பிரகாசமான புன்னகையுடன், நீ தேவநாக குலத்தைச் சேர்ந்தவள் என்று கூறினாயே, மறந்துவிட்டதா? அதை வைத்துதான் உன் இடமறிந்தேன். பின் நீயே வெளியே வந்திருக்காவிட்டால் காலையில் நீ வரும் வரை குலத்தின் அருகே அந்த மரத்தில் உனக்காக காத்திருப்பேன் என்றான் சாதாரணமான குரலில். தான் இத்தனை கூறியும் அதை ஒரு பொருட்டாய் கருதாமல் ஏதோ விருந்திற்கு வந்தது போல் பயத்தின் சாயல் சிறிது கூட இல்லாமல் பேசிக்கொண்டிருந்த அவனை கண்களிடுங்க நோக்கினாள் ஆம்பல். அவளையும் மீறி ஒரு மென்பொருவல் அவளது இதழ்களில் படர்ந்தது. உங்களுக்கு பிடிவாதம் அதிகம் என்றால் குற்றம் சாட்டும் குரலில். அப்படியா? என் அகராதியில் அதற்கு நெஞ்சுரம் என்று பெயர் என்றான் சற்றும் விடாமல். அவனுக்கு பதிலுக்கு பதிலாக என்ன சொல்வது என்று தெரியாமல் பிணக்கில் உதட்டை பிதுக்கினாள். சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னமும் பதில் சொல்லவில்லையே. குரலில் இருந்த விளையாட்டு மாயமாய் மறைந்திருந்தது. என்ன கேள்வி? அவனை அங்கு பார்த்ததில் அனைத்தும் மறந்துவிட அவன் என்ன கேட்டான் என்பது அவளுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. நலமாக இருக்கிறாயா என்று கேட்டேன் என்று தான் முதலில் கேட்ட கேள்வியை அழுத்தத்தோடு திருப்பி படித்தான் ஆழி. ஓ, அதுவா? ஆமாம், நன்றாய்தான் இருக்கிறேன். எனக்கென்ன வந்தது என்று சிரித்துக்கொண்டே அவள் கூறிய போதும் தன்னிச்சையாய் அவளது கைகளை அவள் பின்னால் கொண்டு சென்ற விதம் அவனின் கூரிய பார்வைக்கு சற்றும் தப்பவில்லை. சின்னஞ்சிறு புருவ சுளிப்புடன் ஓரடி அவளின் அருகே மிக நெருங்கியவனின் பார்வையை அவளின் மழுப்பலாய் சிரித்திருந்த முகத்திலிருந்து விலக்காமல் மெல்ல பின்னால் இழுத்து கொண்ட அவளது கரத்தை மென்மையாக முன்னால் இழுத்து அவனது கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தான். இயல்பாய் அவனிடமிருந்து தப்பி போட தவித்த அவளது உடல் அவளையும் அறியாமல் சிலிர்த்தது. ஆனால் அவனால் அவளுக்கு தீங்கு வரும் என்று எண்ணுவது கூட பெரும் இழுக்கு என்று அவளது மனம் அறிந்தே இருந்தது. தன் மனதின் வலிமை கொண்டு உடலின் பரபரப்பை அடக்கியபடி தனது காயங்களை ஒருவித இறுக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்த ஆழியை ஒருவித விசித்திரத்துடன் பார்த்தாள் ஆம்பல். அவளின் கரத்தின் மீது பதிந்திருந்த சில புதிய நகைக்கீறல்களை காண அவனின் அகன்ற நெற்றியில் சில ஆழமான கோடுகள் தோன்றின. காயம் ஆழமில்லை என்றாலும் இரத்தம் கசிந்திருந்ததும் அதில் அவள் சில மூலிகைகளை சாறுபிழிந்து போட்டிருந்ததும் நன்றாகவே தெரிந்தது. ஒற்றை விரல் மிருதுவாய் காயம்பட்ட இடத்தை சுற்றி மெல்ல வருட, இவை என்னுடையவைகளா? தன்னால் தான் அந்த காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிந்த போதும் அதை ஆழியால் நம்ப முடியவில்லை. தன்னால் இயன்றவரை அவளை மென்மையாக எடுத்துச் சென்றதாகத்தான் அவன் இதுவரை எண்ணியிருந்தான். அவன் மனம் வருந்துவது பொறுக்காமல் மெல்ல தனது கைகளை அவனது பிடியிலிருந்து உருவிக்கொண்டு, இல்லை, காயம் பெரிதில்லை, எனக்கு வலிக்கவும் இல்லை, இந்த காயத்திற்கு நீங்கள் பொறுப்பல்ல என்று இயன்றவரை அவனை ஆறுதல் படுத்த முயன்றாள் ஆம்பல். இன்னமும் அவனது முகம் தெளியாதது கண்டு தனது மற்றொரு கரத்தால் அவனது வலிய கரத்தை லேசாக அழுத்தி விட்டுவிட்டு, ஆழி, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், எனக்கு எந்த வலியும் இல்லை என்றாள் சிரித்தபடி. என்னை மன்னித்து விடு என்றான் கனத்த குரலில். அவனது அந்த மன்னிப்பில் தான் செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்த பணி நினைவு வர தீவிரமான குரலில், மன்னித்து விடுங்கள், நான் சொல்ல மறந்துவிட்டேன். நன்றி, மிகவும் நன்றி. என்னை காத்து எனக்கு உணவளித்து பத்திரமாய் என்னை திரும்பவும் எனது இடத்திற்கு அழைத்து வந்தீர்கள். உங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் வந்து விட்டேன். மிக்க நன்றி. நீங்கள் செய்த உதவியை என்றுமே நான் மறக்க மாட்டேன். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். மனப்பூர்வமாக தனது நன்றியை தெரிவித்துவிட்டு இருகரம் கூப்பி தலைவணங்கினாள் ஆம்பல். அவளது வார்த்தையில் அவனது கூரிய கண்கள் மின்னி மறைந்தன. நீ கூறுவது நிச்சயமா என்றான் ஆழம் பார்க்கும் குரலில். கண்டிப்பாக என்றால் சிறு தயக்கம் கூட இல்லாமல். அவளின் அந்த தீவிரத்தில் அவனது அழகிய இதழ்கள் குறும்பாய் வளைந்தன. மெல்ல தலை சரித்து அவளை பார்த்தபடி, சரி, அப்படியென்றால் நாம் நண்பர்களாக சம்மதமா என்று கேட்டான் தெளிவான குரலில், நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் அவனது வார்த்தைகளில் போட்டியிட. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.